சட்டத்திற்கு புறம்பாக எந்த விதமான அனுமதியும் பெறாமல் விசா இல்லாமல் அமெரிக்காவிற்குள் வந்தவர்களை நான் வெளியேற்றுவேன் என்று திரு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னால் நடந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு உறுதியை அளித்தார். எல்லா நாட்டிலும் இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டு, இந்தியாவிலும் பிரச்சனை உண்டு. இந்தியாவிலும் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கு இல்லீகல் இம்மிகிரன்ஸ் என்று கூட சொல்லலாம். அவர்களை அப்படி உள்ளே வந்தவர்கள் சட்டபூர்வமாக அல்லாமல் எல்லைகளின் வழியாக ஏதோ ஒரு வகையில் உள்ளே நுழைந்து இங்கே பிழைப்பதற்காக தங்கிவிட்டவர்கள், பலகாலம் இருந்தவர்கள் என்றெல்லாம் ஏராளம் தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கிறார்கள். அப்படியே அமெரிக்கா அவர்களை டிபோர்ட் பண்றது, அவர்களை விமானத்தில் ஏற்றி அனுப்புவதாக இருந்தாலும் கூட ஒரு சுயமரியாதையுடன் அவருடைய சுயமரியாதைக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாவண்ணம் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் ஜெய்சங்கர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அமெரிக்காவினுடைய சட்ட விதிகளின்படிதான் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். விலங்கிட்டு அவர்கள் அனுப்பியதை நியாயப்படுத்தும் வகையில் பேசுகிறார். இந்தியா எல்லா விதமான ஆயுதங்களையும் என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிறவங்களும் நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும், எங்களுக்கே கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கான தைரியம் எப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. நான் சொல்றேன், இந்த ஆட்சியாளர்களினுடைய இந்த எண்ணங்கள் இப்படிப்பட்ட நடத்தை தான் அவர்களுக்கு அந்த துணிவை கொடுத்திருக்கிறது. வணக்கம் தோழர்களே, ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் நடைமுறைப்படுத்திய அந்த நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக வந்து சேர்ந்தவர்களை வெளியேற்றக்கூடிய அந்த நடவடிக்கையால் இந்தியாவிலிருந்து அங்கு பிழைக்க சென்ற 104 பேர் கைகளிலும் கால்களிலும் விலங்கிடப்பட்டு ஒரு இராணுவ விமானத்தில் ஏற்றப்பட்டு உட்கார்ந்தபடியே 40 மணி நேரம் பயணித்து அவர்களை கொண்டு வந்து பஞ்சாபில் இறக்கிவிட்டு சென்ற அந்த நிகழ்வு நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கிறது. எதிர்ப்பலை என்று சொல்வதை விட கடுப்பலையை உருவாக்கி இருக்கிறது. ஒரு நாட்டு மக்களை அவர்கள் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை. ஒரு நாட்டிற்குள் இன்னொரு நாட்டு மக்கள், வேற்று நாட்டவர்கள் யாராக இருந்தாலும் பிழைப்பு தேடி போகின்றவர்கள் இப்படி சட்டத்திற்கு புறம்பாக உள்ளே செல்வது, அங்கே சென்று உழைப்பது, சம்பாதிப்பது என்பதெல்லாம் உலகம் முழுவதும் நடக்கின்றது. இதற்கு விலக்கு என்று எந்த ஒரு நாட்டையும் சொல்ல முடியாது. சீனா கூட காயன் கர்டைன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அங்கு கூட நீங்கள் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நாடும் அந்த லூஸ் பார்டர்ஸ் என்று சொல்லுவார்கள். வியட்நாமிலிருந்தும் மற்ற நாடுகளிலிருந்தும் அந்த நாட்டிற்குள் வந்து வேலை செய்துவிட்டு ஒரு வாரம் இல்லாமல் இங்கே தங்கியிருந்து விட்டு பிறகு அவர்கள் மறுபடியும் சொந்த நாட்டுக்கு திரும்பி விடுவார்கள். இதையெல்லாம் சீனா கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு காரணம், அவர்களுக்கு கைகள் தேவை. வி நீட் மோர் ஹேண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி உற்பத்தியில் ஈடுபடுத்துவதற்கு நிறைய பேர் தேவை. மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக சீனா இருந்தாலும் கூட அவர்களுக்கு மேற்கொண்டு தொழிலாளர்களுடைய தேவை இருந்ததனால் அவ்வாறு வருபவர்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு அந்த ஊதியத்தையும் கொடுத்து கொண்டு அவர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எல்லா நாட்டிலும் இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டு, இந்தியாவிலும் பிரச்சனை உண்டு. இந்தியாவிலும் ஏகப்பட்ட பேர் இன்றைக்கு இல்லீகல் இம்மிகிரன்ஸ் என்று கூட சொல்லலாம். அவர்களை அப்படி உள்ளே வந்தவர்கள் சட்டபூர்வமாக அல்லாமல் எல்லைகளின் வழியாக ஏதோ ஒரு வகையில் உள்ளே நுழைந்து இங்கே பிழைப்பதற்காக அங்கே தங்கிவிட்டவர்கள், பலகாலம் இருந்தவர்கள் என்றெல்லாம் ஏராளம் தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கிறார்கள். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமியர்கள் அங்கே பர்மாவில் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்ட காரணத்தினால் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி வங்கதேசத்திற்கும், பிறகு வங்கதேசத்திலிருந்து இந்தியாவிற்கும் அப்படியே வெளியேறி வந்தவர்களின் ஒரு பகுதியினர் இங்கே தமிழ்நாட்டிற்கும் வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் எல்லாம் கூட வெளியேற்ற வேண்டும் என்கின்ற குரல் இங்கே பாஜக உட்பட எல்லாராலும் அது கொடுக்கப்பட்டது. நாம் கூட அதை எப்படி மனிதாபிமான ரீதியில் அணுக வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதி அது தினமணி பத்திரிகையில் கூட வெளியாகிறது. அப்படி இருக்க, இவ்வாறு சட்டத்திற்கு புறம்பாக எந்த விதமான அனுமதியும் பெறாமல் விசா இல்லாமல் அமெரிக்காவிற்குள் வந்தவர்களை நான் வெளியேற்றுவேன் என்று திரு ட்ரம்ப் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னால் நடந்த தேர்தல் பரப்புரையில் ஒரு உறுதியை அளித்தார். இதற்காக ஒரு சட்டமும் இயற்றினார். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகளாகிய ஒரு பெண், லக்கின் ரைலி என்கின்ற அந்த பெண் இப்படி சட்டத்திற்கு புறம்பாக வந்த ஒருவரால் செய்த குற்றச்செயலுக்கு பாதிக்கப்பட்டு இறந்து போனார். அது அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்க அதை தனது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார் என்றால், நான் ஆட்சிக்கு வந்தால்
இப்படிப்பட்டவர்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுவேன் என்று சொல்லி அவ்வாறு அவர் அதற்கான சட்டத்தையும் அவர் பொறுப்பேற்றவுடன் அந்த சட்டத்தில் கையெழுத்திட்டார். அதற்கு பேரே பார்த்தீங்கன்னா லெக்கன் ரெய்லி ஆக்ட் என்றுதான் சொல்வார்கள். அதன்படி சட்டத்திற்கு புறம்பாக பொதுவாக மெக்சிகோவிலிருந்து நிறைய பல லட்சக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். லாட்டின் அமெரிக்கன் நாடுகளிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இப்படி இந்தியாவிலிருந்தும் சென்று அங்கே அமெரிக்காவில் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சற்றொப்ப 7.5 லட்சம் பேர் இருப்பார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்களை வெளியேற்றுவதற்காக அவர்கள் 18,000 பேரை அவர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்படி ஒரு நாடு தன் நாட்டிற்குள் வந்த சட்டத்திற்கு புறம்பாக உள்ளே நுழைந்த இல்லை சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருக்கக்கூடியவர்களை வெளியேற்றுவதற்கு அதற்கு உரிமை உண்டு. அதற்கு ஒன்றும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல. இன்னொரு பிரச்சனை அமெரிக்கர்களை பொறுத்தவரை அமெரிக்கர்களுக்கு வேலை வேண்டும், வேலை அளிக்க வேண்டும். அதை இப்படியெல்லாம் பறித்து விடுகிறார்கள். H1B1 விசா அதில் வர்றவங்க கூட இது மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் போன முறையே தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ட்ரம்ப் வந்துட்டு அதுக்கு எதிராக பேசினார். ஆனால் அப்பொழுது இந்த மாதிரி ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது எடுக்கின்றார். சரி, தீவிரமான நடவடிக்கை எடுக்கட்டும், அதை பற்றி ஒன்று இல்லை. ஆனால் அவர்களை இந்தியாவிடம் கூறிவிட்டு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், நீங்கள் எப்படி இவர்களை கொண்டு செல்ல போகிறீர்கள் உங்களுடைய நாட்டுக்கு என்று கேட்டு அப்ப அவர்கள் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு உடனடியாக ஒரு 200 பேர் அனுப்ப போறோம், ஒட்டு மொத்தமா எங்களுடைய அந்த கண்காணிப்பில் 18,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்தியாவிற்கு சில செய்தி அனுப்பப்பட்டதாகவும் அந்த செய்தியை பெற்றுக்கொண்ட அயலுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அப்படிப்பட்டவர்களை நாங்கள் இந்தியர்கள் தான் என்று உறுதி செய்து கொண்டால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம், நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொன்னதாகவும் செய்தி. சரி, எவ்வாறு அனுப்பி வைக்க வேண்டும், ஏன் இவர்களை நாம் விமானத்தை அனுப்பி கூட்டிக் கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே பிரச்சனை. ஒன்று, அப்படியே அமெரிக்கா அவர்களை டிபோர்ட் பண்றது, அவர்களை விமானத்தில் ஏற்றி அனுப்புவதாக இருந்தாலும் கூட ஒரு சுயமரியாதையுடன் அவருடைய சுயமரியாதைக்கு எந்த விதமான பங்கம் ஏற்படாவண்ணம் அவர்களை அனுப்பியிருக்கிறார். ஆனால் அவ்வாறு செய்யாமல் கை கால்களில் விலங்கிட்டு இராணுவ விமானத்தில் ஏற்றி 40 மணி நேரம் அவருடைய இயற்கை தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு வழியில்லாத வகையில் அவர்களை ஒரு துன்புறுத்தலோடு அவர்கள் எதிரும் அப்படியே அங்கிருந்து குதித்து தப்பிவிடப் போகிறார்கள் என்பதை போல அதில் ஒரு 48 வீரர்கள் வேறு பாதுகாப்பிற்கு இப்படியெல்லாம் வைத்து அனுப்பி அவர்கள் எடுத்து வந்து பஞ்சாப் எடுத்து வந்து இறக்கிட்டு போனாங்க. இந்த 104 பேரும் எந்த விதமான குற்றச்செயலோ வழக்கோ அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் இல்லை. இதைத்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர் சசி தரூர் ஒரு கேள்வியாக எழுப்பினார். அவர்கள் எந்த விதத்திலும் குற்றவாளிகள் அல்ல, they are not criminals. எனவே அவர்களை ஒரு நாட்டினுடைய பிரஜைகளாக நடத்தி இருக்க வேண்டும் அமெரிக்கா. அவ்வாறு செய்யாத தப்பு. நீங்கள் உங்களுடைய இந்த பிரஜைகளை எவ்வாறு அடைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்று கூட கேட்டிருக்க வேண்டும். அதற்கு இந்தியாவும் உரிய வகையில் பதில் கொடுத்து மற்ற நாடுகள் செய்வதைப் போல விமானத்தை அனுப்பி அவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் செய்யவில்லை. அதே நேரத்தில் ஜெய்சங்கர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கும் போது அமெரிக்காவினுடைய அந்த விதியின்படி, சட்ட விதிகளின்படி தான் அவர்கள் நடத்தப்பட்டார்கள் என்று விலங்கிட்டு அவர்கள் அனுப்பியதை நியாயப்படுத்தும் வகையில் பேசுகிறார். அவர்கள் மீது எந்த குற்றச்செயலுக்கான வழக்குகளும் இல்லை. அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே வந்தார்கள். அப்படி உள்ளே வந்தவர்கள் 1,15,00,000 பேர் என்று அமெரிக்கா சொல்லுகிறது. அவர்களெல்லாம் அடையாளம் கண்டு நாங்கள் வெளியே அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்டரெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணி டைட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு போன முறையும் சொன்னார். இப்போவும் அதை பற்றி அந்த வேலையும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வாறு இருக்க இப்படி அனுப்புவது சரிதானா? ஒன்று, அதை நியாயப்படுத்தக்கூடிய மோடி அரசினுடைய அயலுறவு அமைச்சர். இங்கே நாம் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்தியாவுக்கும் அமெரிக்காவிற்கும் நல்லுறவு நிலவுகிறது, இந்தியாவை நாங்கள் மிக உயர்வாக மதிக்கின்றோம் என்றெல்லாம் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவர்களாக வருபவர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மோடிக்கும் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ட்ரம்புக்கும் இடையே நல்ல நட்பு இருக்கிறது என்றெல்லாம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் கவனத்துக்கும் வரவில்லை, கொண்டு வரப்படவும் இல்லை, கருத்தில் கொள்ளவும் இல்லை. இது ஒரு மோசமாக நடத்தப்பட்ட ஒரு விவகாரம். இதே போல 2013ஆம் ஆண்டு கூட ஒரு
நிகழ்வு நடந்திருக்கிறது. இப்பொழுது சாதாரண பிரஜைகள் சட்டத்துக்கு புறம்பாக என்று சொல்லி இப்படி நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் நம்முடைய அயலுறவு அமைச்சகத்தைச் சேர்ந்த ஒரு ராஜதந்திரி தேவயானி கோப்ராகடே என்கின்ற மராட்டியத்தைச் சேர்ந்த அந்த பெண், அவர் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது அவரை சோதனை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் ஆடைகளை எல்லாம் களைந்து கைகால்களில் விலங்கிட்டு அழைத்து சென்று ஒரு நாள் முழுவதும் இந்த போதைப் பொருட்களை கடத்துவார்கள் அல்லவா, அவர்களை வைத்திருக்கக்கூடிய அதே சிறைச்சாலையில் இவரையும் வைத்தார்கள். அது நாடு முழுவதும் அதற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. அப்பொழுது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தவர். அதனால் இங்கே அவரும் பதில் நடவடிக்கைகளாக அதெல்லாம் எடுத்தார். அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு என்பதை எல்லாம் நீக்கினார். அது மட்டுமல்லாமல் கூப்பிட்டு முதலில் கண்டனத்தை தெரிவித்தார். இப்படியெல்லாம் நடந்துச்சு. நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ நான் கூட போயிருக்கேன், கனடா போயிருக்கேன், இங்கிலாந்து போயிருக்கேன், மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன், ஆஸ்திரேலியா போயிருக்கேன், எல்லாத்துக்கும் போயிருக்கேன். அங்கேயெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக என்னை சோதனை செய்யும் பொழுது அவர்கள் அந்த சோதனை கருவியை என் உடலில் கூட வச்சு அழுத்தவில்லை. ஒரு பெண்மணி தான் செய்தார். we needed to check you, ப்ளீஸ் கோஆப்ரேட், சாரி என்று சொல்லிவிட்டு அவர் செய்தார். ஏனென்றால் நான் ஒரு ஓவர் ஹாலோடு போட்டுட்டு இருந்தேன். நான் போட்டுட்டு இருந்தது எல்லாம், அப்புறம் என்னுடைய வண்ணமும் தெரியுது இல்லையா, இப்படி இருந்துச்சு. சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம் என்றேன். இப்படி உடம்பில் படாதவாறு அந்த மெட்டல் டிடெக்டர் என்று சொல்வார்களே, அதை அப்படியே கால் வரை கொண்டு போய்விட்டு வைத்து விட்டு, அதற்கு முன்னால் உங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த மேசையின் மீது வைங்க, நான் எடுத்து விட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு நின்று கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ், த கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ த சிட் என்று சொன்னார்கள். சில நொடிகளிலேயே கம்ப்யூட்டர் ஓகே என்று சொல்லி ஒரு சீட்டை கொடுத்தா, என்னோட பர்சனில் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அதற்கு பிறகு நான் விமானத்தில் பயணம் செல்ல அனுமதிக்கப்பட்டேன். இது எல்லாம் சில நிமிடங்களில் நடந்து முடித்து விட்டன. அதற்கு பிறகு நான் அங்கிருந்து சிட்னியிலிருந்து மெல்போர்ன் போனேன். அதற்கு பிறகு நான் திரும்பி வந்தேன். எல்லாம் நடந்துச்சு. இப்படித்தான் அந்த சோதனை நடந்தது. மாறாக அதன் பிறகு நான் ஒரு முறை இங்கிலாந்து சென்றிருந்த போது அவர்களுடைய இப்படி மெட்டல் டிடெக்டரை வச்சு சோதிப்பதற்கு பதிலாக இப்படி கையை வைத்து எல்லாம் இப்படி ஆறு தழுவுனா மாதிரி அப்படியே ஒரு ஒரு இடத்துக்கு செய்தார்கள். எனக்கு மிகவும் சினம் தலைக்கு ஏறி விட்டது. அதெல்லாம் முடிச்சிட்ட உடனே சொன்னேன், இப்படி இல்லாமல் செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கேட்டது. இஸ் த வே யூ ஃப்ரிஸ்க் சம்படி எ விசிட்டர் டு யுவர் கண்ட்ரி அப்படின்லாம் கேட்டாங்க. அவன் கூட பதிலும் சொல்லலை, ஒரு பொடலாங்கன்னு சொல்ல வந்தேன். வந்துட்ட உடனே நீ எவ்வளோ நாள் தங்க போகிற அப்படின்னா, என் வேலையே இங்கே 3 நாள் தான், 4வது நாள் இந்த நாட்டிலேருந்து நான் வெளில போயிடுவேன் அப்படின்னா. கடுப்பாக சொன்னேன் அங்கே இமிக்ரேஷனில். அப்படியே அண்ணாந்து பார்த்தாங்க. நானெல்லாம் என் நாடு, என்னோட நாடு நல்ல நாடு, அங்கே போய்ட்டு நான் தீபாவளி கொண்டாடின, அதனால் இந்த நாட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா. உடனே அவங்க போய்ட்டு எனக்கு யார் வந்துட்டு ஸ்பான்சர் அப்படின்றதெல்லாம் கேட்டாங்க. நான் அதெல்லாம் சரியாக பதிலும் சொல்லலை. இவங்க கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்ன கிரிமினல்களை கேட்குற மாதிரி கேட்குறாங்க போலீஸ். நான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் அவங்களே கொண்டு போயிட்டு அதை அவங்களோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட கட்டிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்டாம்பை போட்டு கொடுத்தது. நான் வெளில வந்தேன். இருக்கவே பிடிக்கல அந்த நாட்டில். ஆஸ்திரேலியாவில் நான் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தேனோ அதுக்கு மாறா அங்கே 16 நாள் 17 நாள் இருந்தேன். இங்கே ஒரு 3 நாள் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. எங்கேயுமே வரமாட்டேன், எங்கேயுமே சாப்பிட வரமாட்டேன். நான் தங்கியிருந்தேன் அந்த விடுதி. விட்டால் பஸ்ஸில் ஏறுவோம் நாங்கள் எல்லாருமே, அந்த நிகழ்ச்சிக்கு போய்ட்டு கலந்துக்குவோம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், இங்கிலாந்துடைய ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் லண்டனில் இருந்தல, அதில் தான் நான் போய்ட்டு பேசினேன். அங்கே இனப்படுகொலை பற்றி, இலங்கையில் நடந்த இன அழித்தலை பற்றி நான் பேசுகிறேன். அங்கே பேசும்போதெல்லாம் நான் கொடுத்த ஆதாரங்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தாங்க. அங்கே வேறு இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் என்கிட்ட இதற்கான ஆதாரமெல்லாம் கேட்டாங்க. நான் உடனே அப்போது இந்த நான் அந்த மெமரியில் நான் கொண்டு போயிருந்தேன். அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து அவங்களாம் ஹாப்பி. நான் ஒன்று கண்டேன், மூத்த உறுப்பினர்கள் எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னென்னா நான் ஒரு போட்டு சுட்டு டையெல்லாம் போட்டுக்கிட்டு இல்லையா. இது எனக்கு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் அப்படிலாம் போடுற பழக்கம் இல்லை, நல்லா டையெல்லாம் தேவையில்லை, குளிருக்காக நான் அதை போட்டுட்டு இருக்கிறேன்னா இது போட்டுருந்தா போதும் அப்படின்னா. அதுக்கு கூட அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க. அதாவது நீ என்னோட நாட்டுக்கு வந்தியா, என் நாட்டுக்கு உகந்த ஒரு இயந்திரமாக மாறு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. கனடாலேயும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கனடாலேயும் எதுவுமே கிடையாது. அப்போது சசி தரூர் கேட்குறது ரொம்ப சரியானது.
ஒரு நாட்டிற்கு எப்படி வேணாலும் ஒருத்தர் வந்திருக்கலாம், த்ரூ ப்ராப்பர் சேனல்ஸ், வித் விசா ஆர் வாட் எவர். எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பிழைக்கிறதுக்கு வர்றதுன்றது இன்றைய உலகத்தில் வந்துட்டு பொதுவான விடயம். அவருடைய வெளியேற்ற அமெரிக்கா நினைக்கிறது ஏனென்றால் அமெரிக்கர்களுடைய அந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டி அவர்கள் பறிக்கிறார்கள் என்று ட்ரம்ப் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அவர்களை வெளியேற்றுங்கள். ஆனால் யூ ஃபாலோ எ மெத்தட். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வந்துட்டு என்ன சொல்லுது என்னன்னா, ஐநாவுடைய கன்வென்ஷன் 1948, நீங்கள் வந்துட்டு வேறொரு நாட்டவர் உங்களுடைய நாட்டுக்கு வரும்பொழுது அவர் எப்படி வந்தாலும் சரி, யூ மஸ்ட் ட்ரீட் ஹிம் வித் டிக்னிட்டி. ஒரு டிக்னிட்டியோட தான், அவனோட கண்ணியத்தோட தான் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு. ஆனால் அமெரிக்கா எது செஞ்சாலும் பெசாது இருக்க வேண்டியது. நம்மளுடைய கமலஹாசன் அவர்களே அந்த மாதிரி தான் செஞ்சாங்க. நல்ல வேளை ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருந்ததுனால அப்துல் கலாமுக்கு அந்த மாதிரி ஏற்படலை. ஆனால் அங்கேயும் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு. இது என்ன இது? இந்த உலகத்தினுடைய உச்சாணி கொம்புல நான் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த நாடு செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள் எல்லாம், ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஐநாவிடம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு யூஎன் கன்வென்ஷன் இருக்கு. உலக நாடுகளினுடைய மக்கள் மனித உரிமை, அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை இவற்றிலெல்லாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்ன்றதுக்கு ஒரு பொதுவான விதி இருக்குது. வழக்கே போடலாம், போட்டு இவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் வாங்கலாம். ஸோ இது ஒரு பக்கம். இந்தியா வந்துட்டு இந்த இடத்தில் தவறிழைத்து விட்டது. இந்திய ஒன்றிய அரசு கண்டித்திருக்க வேண்டும். என் மக்களினுடைய சுயமரியாதை முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு, நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் 1972 என்று நினைக்கின்றேன், அப்பொழுது முதல் அணு ஆயுத சோதனை 74 நடத்திய போது அமெரிக்காவிலிருந்து ரொம்ப ஆய்வு அப்படி இப்படின்லாம் வந்துட்டு பேசி உங்களை அப்படி செய்து விடும் இப்படி செய்து விடும் என்று சொல்லும் போது, இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி தெரியும், அவங்கெல்லாம் அசையாது இருப்பாங்க. அவங்க மோடி மாதிரிலாம் சும்மா இருந்துட்டு அப்படியே போயிட்டு கட்டி பிடிச்சிக்க மாட்டாங்க யாரையும். அவங்க பாட்டுக்கு பெசாத்தியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கேட்டதுக்கு வந்துட்டு அதெல்லாம் பற்றி ரியாக்டே பண்ணல. உங்களுக்கு மேலே அந்த எக்கனாமிக் சாங்ஷன் போடலைங்க, அதுக்கெல்லாம் அவங்க ரியாக்டே பண்ணல. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னோம்னா, அமெரிக்காவில் இருந்த செனட்டர்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் சொன்னாங்க, யூ கேன் நாட் பிரிங் இந்தியா டு ஹர் நீஸ். இந்தியாவை நீங்கள் முட்டி போட வைக்க முடியாது. அவர்கள் சுயமரியாதை உடையவர்கள். அந்த நாடு ஸ்லீப்பிங் ஜெயண்ட், இன்டலெக்சுவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. அந்த இன்டலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன் அவங்க அமெரிக்காவுக்கும் தந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம நினச்சா மாதிரி மற்ற நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்றத ஒன்று வச்சுக்கிட்டு இந்தியாவை ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களே ரிலாக்ஸ் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1998 வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது இதே மாதிரி ஒரு அணு ஆயுத சோதனை நடந்த போது அப்போ வி டிக்ளேர் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் ஆகி போய் அப்படி இப்படினாங்க. அதுக்கும் இந்தியா அசைஞ்சு கொடுக்கல. அப்போது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசின் சார்பாக பேச வந்து வெங்கையா நாயுடு என்ன சொன்னார்னா, இட் இஸ் அ சேலஞ்ச் பட் ஆல்சோ அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டின்னாரு. இது ஒரு சவால் தான், ஆனால் இதுவே ஒரு வாய்ப்பை கொண்டு நாம் வளருவோம் அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு நாங்களே வந்துட்டு அந்த நியூக்ளியர் இதுக்கெல்லாம் தேவையான அந்த உபகரணங்களே நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்தாங்க, சொன்னாங்க, பேசுனாங்க, இம்ப்ரூவ் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னோம்னா, எந்த ஒரு நாடும் இந்த ஒரு நாட்டினுடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே அதற்கு அத்தாட்சி என்ன? அந்த நாட்டு மக்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேணும், கண்ணியத்தோடு நடத்த வேணும். அப்படி நடத்தப்படாத போது நாம அந்த ப்ரெஷரை கொடுக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தேவ்யானி கோப்ராகடே இவங்களுக்கு நடந்துச்ச இதே மாதிரி பலருக்கு நடந்திருக்கு. நான் சொன்ன கமலஹாசன், ஏன்னா ஹாசன் பேர் இருந்துச்சு. ஹாசன் பேர் இருந்துச்சு, முஸ்லீம் ஒன்று ஆயிட்டு எல்லாத்தையும். அதுக்கெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் வெளியில இருந்தே எல்லாமே தெரியுது. இல்லை கழட்டுறதுக்கு என்ன இருக்குது? சரி, இவ்வளோத்தையும் பண்ண நாட்டில் இருந்து தான் அந்த ட்வின் டவர் வந்துட்டு தாக்கப்பட்டது. எப்படி செஞ்சாங்க? அப்போ இதுதான், இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான க்ரூட் அப்ரோச். இதெல்லாம் வந்துட்டு பாதுகாப்பெல்லாம் வந்துட்டு பண்ணிட முடியாது. எதையும் சும்மா உன் திருப்திக்கு வேணா இன்னொருத்தரை அவமதிச்சுட்டு அமெரிக்கர்கள் சந்தோஷமா இருக்கலாம் ஒழிய இதனால எந்த விதமான நற்பயனும் விளைய போறதில்லை. இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வெறுப்புணர்ச்சி வந்துருச்சு பாருங்க ஒரே இன்சிடென்ட்ல. என்ன பெரிய அமெரிக்கா, என்ன இவங்க இல்லைன்னா நம்ம பட்டி கடந்து செத்து போயிடுவோமா?
இல்லை ஒன்றுமே கிடையாது. இவங்களுடைய வசதிக்காக தான் நம்ம திறந்து விட்டுருக்குறோம். இவங்க ஃபுல்லாக வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியா எல்லா விதமான ஆயுதங்களையும் என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கிறவங்களும் நான் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும், எங்களுக்கே கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான தைரியம் எப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியாளர்களினுடைய இந்த எண்ணங்கள், இப்படிப்பட்ட நடத்தை தான் அவர்களுக்கு அந்த துணிவை கொடுத்திருக்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இஸ்ரேலியர்களை நீங்கள் அனுப்ப முடியாது. இந்த மாதிரி சவுதி அரேபியர்கள் இந்த மாதிரி அனுப்ப முடியாது. அப்படிலாம் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியும், காட்டிடுவாங்க. ஆனால் இந்தியர்கள் அப்படி செய்கிறாங்க. காரணம் என்னென்னா, இன்னொன்று உண்டு. மோடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மோடிக்கு வந்துட்டு அமெரிக்கா தயவு தேவை, ரஷ்யா தயவு தேவை, ஜப்பான் தயவு தேவை. நான் பல முறை சொல்லியிருக்கேன். இந்த இவிஎம்ல பயன்படுத்தக்கூடிய இந்த சிப்பெல்லாம் வந்துட்டு தயாரிக்கிறது ஒன்று அமெரிக்காவில், இன்னொன்று ஜப்பானில். அவங்களுக்கு தெரியும் அதை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி அதை பண்ணுறாங்கன்றது தெரியும். அவங்க மோடி எப்படி ஜெயிச்சார் தெரியுமான்னு ஒரு த்ரெட் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஆளுனுடைய அரசியல் அடிப்படையாக ஆட்டம் கண்டுடும். ஸோ அதனால இவர் எல்லாத்துக்குமே அப்படியே போவார். அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிறார் பாருங்க 20ஆம் தேதி. ஸோ இப்படிப்பட்ட தலைமை தான் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் நமது சகோதரர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுமை, அதற்காக நாம் வருந்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாத அளவிற்கு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஆட்சியை நாம் ஏற்படுத்த முயற்சிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.